விவசாய மோட்டாரானது ஸ்டார்டர் வேலை செய்யணும்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாக்க ஃபியூஸ் கேரியரானது எரிஞ்சு போயிருந்துச்சு. அதாவது இந்த போஸ்ட்லேருந்து இந்த ஃபியூஸ் கேரியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸு, இந்த ஃபியூஸ் கேரியர் பாருங்கள், 32 ஆம்ஸ் கொண்ட ஃபியூஸ் கேரியர் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே 7.5 HP மோட்டாரானது பயன்படுத்தியிருக்காங்க. 7.5 HP மோட்டாருக்கு இந்த ஃபியூஸ் கேரியர் சரியான ரேட்டிங் தான். ஆனால் என்ன கேட்டினாக்கா, இந்த போஸ்ட்லேருந்து போகல அந்த மோட்டாருக்கு போகக்கூடிய லைன், இந்த லைனானது அலுமினியம் வயரு. ஸோ அலுமினியம் வயருங்கிறதுனால அலுமினியம் ஃபியூஸ் கேரியரோட இந்த டெர்மினல் பார்ட்ஸ் இருக்குல்ல, டெர்மினல் பார்ட்ஸ் ஆனது காப்பரு. வேறு இல்லைங்க, இந்த அலுமினியமும் காப்பரும் சரியாக மெர்ஜ் ஆகி லாக் ஆகிடுச்சு சொன்னால் பக்காவாக பவர் சப்ளை கிடைக்கும். ஏன் ஃபியூஸ் கேரியர் எரிஞ்சு போகுது அப்படின்னு கேட்டால் கண்டக்டிவிட்டி பிரச்சனை. கண்டக்டிவிட்டி என்ன, ஒரு எண்டு லெஃப்ட் டு ரைட்டு அல்லது டாப் டு பாட்டம் அல்லது பாட்டம் டு டாப்பு பவர் சப்ளை போகிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் ஆனது வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஃபியூஸ் கேரியர்ஸ் வந்து அவுட் ஆகி போய் வெந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த வயர் பார்த்துட்டாக்க 718 கம்பியானது போட்டிருக்கு. இந்த வயர் 718 அலுமினியம். இந்த அலுமினியம் வயர் வந்துட்டாக்க காப்பரோட லிங்க் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஃபியூஸ் கேரியரில் இருக்கக்கூடிய ஹோல்டு இருக்கு பாருங்க, அதாவது உள்ளே டைட் பண்ணுறது. இதை வந்து இந்த வயரை நாம் சீவி அதை வந்து முறுக்கி இதில் ஏற்றுவோம் இல்லையா. ஏன்னா கேட்டாக்க அந்த ஹோலானது சின்னதாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு கம்பி 2 வெட்டிட்டு கூட ஏற்றுவாங்க அல்லது ஸ்ட்ரைட்டாக ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றி டைட் பண்ணும்போது கண்டக்டிவிட்டி ஆனது சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கடுத்தா பார்த்தா இந்த மாதிரி ஃபியூஸ் கேரியரில் பார்த்தாக்க இந்த இடத்துல இதுக்குள்ள இந்த பீஸும் இது ஒரு தனி பீஸாக வச்சுருப்பானுங்க. இந்த கீழே இருக்குல்ல, இந்த ஃபியூஸு வயரை டைட் பண்ணுறது, இது தனி இதாக இருக்கும். இந்த ரெண்டும் கண்டக்டிவிட்டி ஆகலைன்னா இதுக்கு ரெண்டு கடையில் ஹீட் ஆகி போய் இது மெல்ட் ஆகும். இது மெல்ட் ஆனிச்சு சொன்னால் அதுக்கு அடுத்து மேற்கு பற்றிய டாப்பு, அதாவது ஃபிக்ஸ்டு பாட்டு கீழே அதுவும் மெல்ட் ஆகும். இந்த மாதிரி கூட ஆகும். ஸோ ஃபியூஸ் கேரியர் போட்டு டைட் பண்ணும்போது இதெல்லாம் இந்த பீஸானது ஆடாமல் இருக்கா அப்படி சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை ஆண்டுச்சுன்னு சொன்னால் இதோட பேக் சைடில் கூடிய இந்த இருக்குல்ல, இதை இந்த தாருக்கு வர அதை உடச்சி விட்டு அதை வந்து பக்காவாக டைட் பண்ணால் கொஞ்சம் கூடுதல் நாளைக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இது மாதிரி எரிஞ்சு போகுதுனாக்கா இதை மாற்றும் போது இங்கெல்லாம் முக்கியமாக 2 ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. 2 ஃபேஸ் யூஸ் பண்ணி நாம் இப்போ மோட்டர் வந்து இயக்குவாங்க. அப்போ 2 ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், முக்கியமாக இந்த இடத்துல உள்ள ஃபியூஸ் கேரியர் அவுட்டு. இதே சேம் ஃபீஸ் தான் மோட்டாரில் இருக்குது பாருங்கள், மோட்டருக்கு போட்டிருக்காங்க ஃபியூஸ் கேரியர், அதுவும் அவுட்டு. காரணம் கேட்டால் 2 ஃபேஸில் இந்த ஃபேஸ் ஆனது யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ 2 ஃபேஸ் ஓடும்போது கரண்ட் அதிகமாக போகும். கரண்ட் அதிகமாக போடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டக்டிவிட்டி பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபியூஸ் ஆனது அவுட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நாம் ஃபியூஸ் கேரில் ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒன்று காப்பரு லெக்கை வாங்கிட்டு வந்து பின் டைப் லெக்கை வாங்கிட்டு வந்து டைட் பண்ணி ஏற்றலாம் ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபியூஸ் கேர் ரேட்டிங்கை பார்த்தோன்னா 32க்கு பதிலாக 63ஆக பயன்படுத்தும் போது நமக்கு பக்காவான கண்டக்டிவிட்டி கிடைக்கும். மோட்ரு பிரச்சனை இல்லாமல் மோட்ரு ஓடும். இந்த மாதிரி எரிஞ்சு போகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்டிங்கனாக்க 32 தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதை வந்து ஏற்றலே சிரமமாக இருக்கும்னு. ரெண்டாவது பார்த்தினாக்க இதை வந்து நட்டாக்க நம்ம பைண்டிங் பண்ணி ஏற்றணும். அதாவது காப்பர் கம்பி பைண்டிங் பண்ணி ஏற்றுனாக்க இந்த ஃபியூஸ் கேரியர் ஆனது இதில் ஹோல் இன்சைடில் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் 63 போட்டாக்க இதை பக்காவாக பைண்டிங் பண்ணி ஏற்றிடலான்னு 63 வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஃபியூஸை மாற்ற போகிறோம், மாற்றி இதை ரன் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுக்க சொன்னால் 32 போட்டு 64 மாற்றுங்க. அதை வந்து நட்டாக்க இந்த மாதிரி அலுமினிய கம்பி யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக அலுமினியம் யூஸ் பண்ணும்போது எண்டை பைண்டிங் பக்காவாக, இந்த பைண்டிங் பண்ணுற வீடியோவும் சேர்த்து லிங்க் பண்ணுறான்னு பைண்டிங் பக்காவாக பண்ணி உள்ளே ஏற்றுங்க. ஒரு பிரச்சனைலாம் ஓடும். ரைட், ஓகேங்க. தம்பி வேலையை பார்த்துட்ருக்காப்புல இந்த பாருங்க. இப்போ இந்த அலுமினிய கம்பியை வச்சுருக்கானு இதில் காப்பர் பைண்டிங் பண்ணணும். இங்கே பாருங்கள், மேலே போஸ்ட்லேருந்து வரக்கூடிய வயரானது இந்த வயர் தான். இது வந்து காப்பர் பைண்டிங் பக்கா பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நட்டக்க இது வந்து அங்கேயே ஃபுல்லாக காப்பர் வயர் தான், காப்பர் பைண்டிங் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது பார்த்திங்க சொன்னால் அலுமினியம். ஸோ அலுமினியத்தில் பைண்டிங் வயர் இதில் ஏற்றிங்க சொன்னாவே ஃபியூஸ் கட்டை இன்சைடில் உள்ளே போகாது. ஸோ பைண்டிங் வயர் ஏற்றுன்னு சொன்னால் ஃபியூஸ் கட்டை சைஸ் அதிகப்படுத்தும். இல்லையா காப்பர் லெக் வாங்கிட்டு வந்து பக்காவாக லாக் பண்ணிக்கலாம், அது சேஃப்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஃபியூஸ் கட்டையை தான் அதுக்கு மேலே போட சொல்கிறேன். அதில் போடக்கூடிய கம்பியானது 22 SWG கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கட்டையில் 22 SWG கொடுத்துருப்பாங்க.
அந்த 22 SW தான் இதுக்கு நாம் கம்பி ஃபியூஸ் கம்பியை போடணும். இது எடிசன் பிராண்டு ஃபியூஸ் கேங்க. இந்த பாருங்க, இதில் பக்காவான 63 ஆம்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபியூஸ் கம்பியோட ரேட்டிங் வந்து 18 SW கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் 18 SW கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்து சொன்னாங்க 18 போட்டக்கூடாது, 22, அதாவது 0.85 mm கொண்ட ஃபியூஸ் கம்பி தான் போடணும். இது வந்து பேஸு. இதோட சேர்த்து இந்த ஸ்க்ரூலாம் கூட கொடுத்துருக்காங்க, ஏற்றி ரெடி பண்ணுவோங்க. இப்போ சுற்றி இருக்க போகிற காப்பர் கம்பியை அலுமினியத்துக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக பக்காவாக சுற்றி இதை வந்து நம்ம வந்து டக்க இப்போ இந்த 63 ஆம்ஸ் கேரியரில் அருமையாக லாக் பண்ணி டைப் பண்ண முடியும். இந்த காப்பர் கம்பியுமே உள்ளே லாக் பண்ணு, ஒரு பக்கா ஃப்ரீயாக போகுதுங்க. இதை பக்கா டைட் பண்ணி ரெடி பண்ணிக்குவோங்க. எல்லாம் பக்கம் அடிச்சு ஓகே.